சரி, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ கிருபை என்றும் நம் யாவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ். ஆண்டவர் நலமான கிருபைகளை, நலமானவைகளை தேவன் நமக்கு என்றும் கொடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. பிரைஸ். கவனிக்கலாம். எது முக்கியம், இந்த எது முக்கியம் என்கிற நம்முடைய வாழ்க்கையில் எது முக்கியம் என்று நாம் உணர்ந்து கொண்டால் போதும். தேவன் விசேஷங்களை இயேசுப்பா நமக்கு கொடுக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஒரு மனிதன், சாதாரண மனிதன், அவனுக்கு வீடு வாசல் கூட இல்லை. அவன் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கிறான். இன்னொரு கூட்டத்தை போலீஸ் துரத்தி கொண்டு வருகிறது. போலீஸ் அவர்களை துரத்துகிறது. துரத்துகிறவர்கள் போலீஸ், ஓடுகிறவர்கள் ஒரு வித்தியாசமான கூட்டத்தார். அவளுடைய கரத்தில் ஒரு பை இருந்தது. அந்த பையை பிடுங்கும்படி போலீஸ் அவர்களை துரத்துகிறது. அவள் ஓடி வரும்பொழுது ஒன்றுமே இல்லை. இந்த மனிதன் ரோட்டில் நடந்து போயிட்டு கொண்டிருக்கிற அவனிடத்தில் அவன் ஓடி வந்து அவன் முகத்தை நன்றாய் பார்த்து, இதை பிடிச்சிக்கடா அப்படின்ட்டு அவன் தப்பிச்சு ஓடிட்டாங்க. போலீஸ் அவள் போட்டிருந்த ஷர்ட்டை பார்த்து அவள் பின்னே ஓடிற்று. இவன் கரத்தில் அந்த பை வந்துட்டு. போலீஸ் துரத்துகிறதை அவன் பார்த்த உடனே எங்கே நம்மை பிடித்து விடுவார்களோ என்று அவன் ஒரு கிராமத்துக்குள் ஓடும்பொழுது அங்கே ஓலை குடிசை, அதில் ஒரு சாதாரண கிளைகளை, சின்ன சின்ன கிளைகளை சிலுவை மாதிரி அதை கட்டி அந்த ஓலை குடிசை மேலே வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனிதன் அந்த பையை உள்ளே கொண்டு போயிட்டு, அது ஒரு மறைவிடம் போல் இருக்கிறதுனால உள்ளே போயிட்டான். போனால் அது கேட்குறான், இது என்ன? அங்கே இருக்கிற கிராம மக்கள் கேட்குறது என்ன? இது எங்களுடைய கிராம சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தேவாலயம் சொல்கிறான். ஓ, இதுதான் தேவாலயமா? அதுதான் சிலுவை இருக்குதா அப்படின்ற அந்த பையை பெற்றவன் திறந்து பார்க்கும்பொழுது அதில் நிறைய தங்க காசுகள் அதில் இருக்கிறது. உடனே போலீஸ் என்னை பிடித்து விடுமோ என்று எண்ணி அந்த தங்க காசெல்லாம் அது உள்ளே இருக்கிற குண்டியில் கொட்டிட்டு தப்பித்தால் போதும் என்று அவன் வெளியே போய்விட்டான். அல்லேலூயா. சர்ச் என்பது, தேவாலயம் என்பது கூரை வீடு, சுற்றிலும் ஓலை தட்டி ஒரே ஒரு கிளையில் சின்ன சின்ன சுள்ளின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சுள்ளி வெறுவில் ஒரு சிலுவை கட்டி மேலே கட்டியிருந்தது. உள்ளே போயிட்டு பிறகு அவன் தப்பித்தால் போதும் என்று நம்மளை எங்கே பிடிச்சிருவோம் அப்படின்ட்டு அவன் வேறு வழியை திரும்பி போய்விட்டான். பிறகு அது தங்க காசு அல்லவா, அவன் தானே அதில் கொட்டினான். அதை எடுக்கும்படி மீண்டும் ஒரு சில நாள், 2-3 நாள் பொறுத்து அந்த இடத்திற்கு வருகிறான். வந்தவுடனே அந்த காசு யாருமே இல்லை, அவன் எடுத்துகிட்டு போகலாம். உள்ளே போகும்போது அவன் அந்த சிலுவையை பார்க்கிறான். ஓ, இது தேவாலயம். இது என்ன? தேவாலயம். ஆகையினால் தேவ ஆலயத்திற்குள் அவருடைய பலிப்பிடத்தில் பலியிட்ட அந்த காணிக்கையை, அந்த காசை மீண்டும் எடுக்கிறதற்கு எனக்கு தகுதி இல்லை. அவன் உணர்கிறான், இது நான் உழைக்கலை, இதை நான் அதை சரிப்படுத்தலை, இதை நான் பிஸ்னஸ் பண்ணலை, கடை வைக்கலை, இது தானாக என் கையில் கிடைத்தது. இதை கொண்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய உயிர் தப்பினால் போதும் என்று அதில் என் தங்க காசுகளை போட்டுட்டேன். மனதார அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், இது கர்த்தருடையது. அந்த உண்டிக்குள் போன உடனே இது தேவனுடையது. இயேசு என்றால் அவனுக்கு என்னதென்று கூட தெரியாது. ஆகினால் அதை ஒரு கோவில், ஒரு தேவாலயம் என்று எண்ணி அந்த காசை எடுக்கவில்லை. அவன் நினைத்தான், நான் உழைக்கலையே, அதை எப்படி நான் சுதந்திரிக்க முடியும்? வேண்டாம், இது இந்த தேவாலயத்திற்கே சொந்தமாகட்டும் என்று அவன் போய்விட்டான்.
பிறகு அவன் சில மாதங்கள் கழித்து வருகிறான். அந்த இடத்துல அழகான ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருந்தது. கரங்களை தட்டி மகிழ்ப்படுத்துவோம். எல்லாம் அதில் கொட்டினது அத்தனையுமே தங்க காசுகள். அந்த மெய்ப்பன் அதை எடுத்து அழகான பெரிய பிரம்மாண்டமான ஒரு திருச்சபையை கட்டியிருந்தது. இவன் வந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமான திருச்சபை. அங்கே இருக்கிறவங்களை கூப்பிட்டு கேட்குறான், இது எப்படி கட்டப்பட்டது? எப்படியோ தெரியலங்க, எங்கள் ஆண்டவர் நிறைய தங்க காசு பெட்டியில் போட்டிருந்தது, நாங்கள் அதை எடுத்து தேவனுடைய ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். அவனுக்கு சந்தோஷம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவனுக்கு. பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய தேவாலயம் நான் நிச்சயித்திருந்தால் இந்த தேவாலயம் கிடைக்க வந்திருக்குமா என்று மிகுந்த சந்தோஷத்தோடு அவன் போய்விட்டான். அவன் ஒரு தொழிலில் ரொம்ப விசேஷமாக அவனுடைய தொழில் செய்வான். அப்போது அவன் ரோடில் போயிட்டுருக்கும்போது, அவன் அனாதைங்க, ஒரு அனாதை. அவன் ரோடுகளில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஆவியானவர் அவனை தொட்டாராம். யாரும் தொட்டது மாதிரி இருந்து யாருமே காணுமே, ஆச்சரியப்பட்டான். கொஞ்ச தூரம் போகும்போது ஆவியானவர் மறுபடியும் அவனை தொடுறாராம். தொட்ட உடனே மறுபடியும் திரும்பி பார்க்குறான், யாருமே இல்லை. ஒரு சத்தம் கேட்குதான், மகனே நான் சொல்கிற இடத்துக்கு போ அப்படின்னு ஒரு சத்தம். அவனுக்கு ரொம்ப ஒன்றுமே புரியல. கர்த்தர் இடத்த சொல்லிட்டார், இது கர்த்தர் தான் சொன்னார், அவனுக்கு தெரியாது. போகிறான். ஒரு ஆளை நீ பார்க்கணும், அந்த ஆளுடைய அடையாளம் கொடுக்குறார். இவன் போகிறான், அந்த ஆள் அங்கே நின்றுட்டுருக்கிறாரு. அந்த ஆள் உள்ளத்திலும் ஆண்டவர் பேசியிருக்கிறார். இந்த மாதிரி கலர் சட்டை போட்டுட்டு வருவான். அவன் தான் அவனோட பேசு. அல்லேலூயா. இவனுக்கு தெரிஞ்ச அந்த வேலையை அவன் பெரிய கான்ட்ராக்டை ஆண்டவர் அவன் கையில் கொடுக்க சொன்னார். ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய கான்ட்ராக்ட். உடனே நானும் செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கொண்டு அதில் வேலை செய்ய ஆரம்பித்தான். வளர்ந்தான் வளர்ந்தான் வளர்ந்தான், பெருகினான், கோட்டீஸ்வரனாக மாறினான். தேவனுக்கு நீ என்ன செய்கிறாயோ, உன் தேவாலயத்தில் உன் இதயத்தை எப்படி அர்ப்பணிக்கிறாயோ அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை. நீ வளர்வ 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 உயர்வ, உன்னை சிறந்தவனாய் தேவன் உன்னை நடத்த ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். தேவாலயம் என்பது மிக முக்கியங்க. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவாலயம் மிக முக்கியம். அங்கதாங்க அவனுக்கு பரலோகம் கிடைக்குது, வீட்டில் கிடையாதுங்க. தேவனுடைய ஆலயத்தில் பரலோகம் கிடைக்கிறது. அவருடைய பலிபீடத்துக்கு முன்பாக நம்முடைய இதயத்தை அர்ப்பணித்து அல்லேலூயா அவரை ஸ்தோத்திரிக்கும் பொழுது அந்த மனிதன் முக்கியமான மனிதனாக இயேசுக்கு மாறுகிறான். கர்த்தர் அவனை மாற்றிக்கொள்கிறார். அல்லேலூயா. தேவாலயத்திற்கு முதலிடம் கொடுக்கிறவனை, அவருடைய காணிக்கையிலே தன் இதயத்தை போடுகிற எவனையும் என் தேவன் ஒருபோதும் கைவிட்டதில்லை. என் ஆண்டவர் அவனை விட்டு விலகினதில்லை. ஆண்டவர் அவனை உயர்த்துவார் உயர்த்துவார். தேவன் அவனை ஒரு விசேஷித்த மனிதனாக ஆண்டவர் நிறுத்துகிறதுக்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். அவ்வளவு தங்க காசு மேல் அவன் இச்சைக்காமல் அப்படியே தேவாலயத்தில் கொட்டிட்டு என் தப்பித்தால் போதும் என்று எண்ணி பிறகு அதை எடுக்க வரும்பொழுது அவன் மனச்சாட்சியோடு, இது தேவனுடைய காணிக்கை பெட்டிக்குள் போனது, இதை நான் எடுக்கக்கூடாது, திரும்பிட்டான். இல்லைங்க, என் தேவன் அவனை கைவிடலைங்க. என் கர்த்தர் அவனை பின்தொடர்ந்து போனார். அதாங்க பரிசுத்த ஆவியானவர் செய்கிற ஒரு வேலை. உன்னை தேவன் கைவிடவே மாட்டான். என்றவளுக்கு தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் ஒரு மனிதன் மதிக்கிறானோ அவனை என் தேவன் ஒருபோதும் கைவிடவே மாட்டான். அல்லேலூயா. அவன் வளருவான் வளருவான் உயர்வான். என் தேவன் உயர்வை கர்த்தர் அவனுக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இன்னும் ஒரு சாதாரண மனுஷங்க, அல்லேலூயா, ஒரு சாதாரண மனிதன்க. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த மனுஷன், அல்லேலூயா, தன் இதயத்தை கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்தை தன் இதயத்தை கொடுத்தாங்க. தேவன் அவனை ராஜாவாக மாற்றிட்டார். அல்லேலூயா. அவனை கர்த்தர் ராஜாவாக மாற்றிட்டார். அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இல்லாத சொத்தே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கிரியை கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
அவருடைய பலிப்பிடத்திற்கு முன்பாக ஆண்டவர் சொன்னார், நீ தேவனுடைய ஆலயத்திற்கு போய் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை என்று அவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி தன் தலையை வணங்கி ஆண்டவருடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, அல்லேலூயா, அவனை கர்த்தர் உயர்த்துறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவருங்க. ஆண்டவர் விசேஷங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். உண்மையான உதாரணங்களை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான் பாருங்க ஒரு ஆள், தன் தகப்பனுடைய கொஞ்சம் ஆடு. அந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ இந்த தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான் பாருங்க. அல்லேலூயா. அந்த ஆள் ஆண்டவருடைய சமூகத்தில் முதலாவது தன்னை அர்ப்பணித்தான். அவன் பேர் என்ன? சத்தமாக தான் சொல்லுங்களேன். தன்னுடைய இதயத்தை கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாக அர்ப்பணித்தான். பிறகு பெரிய பேரரசன், தாவீதை போல ஒரு அரசன் இதுவரையில் இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு இஸ்ரவேலுடைய இராணுவங்களில் முக்கியமான காரியங்களுக்கு தாவீது, டேவிட் என்று பெயர் உண்டுங்க. அல்லேலூயா. ஆமாம், அவன் தயாரிக்கிற ஏவுகணைக்கு டேவிட்டின் பெயர் வச்சிருக்கிறான். அவன் தயார்படுத்தின அல்லேலூயா பீரங்கிக்கு டேவிட்டின் பெயர் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமீன். அவர்கள் வெற்றிக்கு போக வேண்டுமானால் டேவிட் அவருடைய சிலைக்கு முன்பாக அந்த மரியாதை செலுத்திட்டு தான் போருக்கே போறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. இவன் ராஜாம் ஆயிட்ட பிறகு தேவனுடைய கூடாரம், இன்னும் தேவாலயம் கட்டப்படலை, கூடாரம், அந்த கூடாரத்துக்குள்ளே போயிட்டு தேவனை ஆராதிக்கிறார். அவருடைய பலிபீடத்துக்கு முன்பாக நின்று தேவனை ஆராதிக்கிறார். அந்த கூடாரத்தை அங்கே தாவீது வரையிலும் கூடாரம் தான். அப்போ அவர் நினைக்கிறார், என் தேவன் கூடாரத்தில் இருக்கிற நானும் அரண்மனையில் இருக்கிறேன். ஆடு மேய்த்து கொண்ட காடுகளில், மலைகளில், பாலைவனங்களில் நான் திரிந்து என் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது என்னை என் தேவன் சந்தித்து என்னை அவர் உயர்த்தி என் கரத்தை தூக்கி என்னை ராஜாவாக அபிஷேகித்தார். இன்றைக்கு எனக்கு எண்ணில் அடங்காத சொத்துக்கள் இருக்கிறது. நான் அரண்மனையில் இருக்கிறேன். தேவனுடைய பெட்டியோ எங்கே இருக்குது? அல்லேலூயா, கூடாரத்திற்குள் இருக்கிறது. இது நியாயம் இல்லை என்று எண்ணி தாவீது தன்னுடைய உள்ளத்தில் நினைக்கிறான், என் தேவனுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணும் வரையிலும் நான் கட்டிலில் ஏற மாட்டேன், என் வீட்டுக்குள் நுழைய மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 132வது அதிகாரத்தில், சங்கீதம் 132வது அதிகாரத்தில் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஒருவர் வாசிக்கலாம். கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணுமட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டில் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு முன்பாக நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தை வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு பொருத்தனை பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். தாவீது உள்ளத்தில் இந்த எண்ணங்கள் தோன்றுகிறது. இந்த தாவீது பாருங்க, எனக்கு நிறைய மக்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஆளுக்கு ஒரு அரண்மனை கட்ட வேண்டும், கட்டுகிறதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறது. ஆனால் அந்த நினைவு அவருக்கு அல்ல. என் தேவனுடைய பலிப்பிடம், என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி கூடாரத்தில் இருக்கிறது, நானும் அரண்மனையில் வாழ்கிறேன். இது எப்படி? அவர் உள்ளத்தில் உடையுதுங்க. அவருடைய உள்ளம், சீக்கிரத்தில் என் தேவனுக்கு ஒரு தேவாலயம் கட்ட வேண்டும், சீக்கிரத்தில் என் ஆண்டவருக்கு ஒரு தேவாலயம் கட்ட வேண்டும், உடனே என் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை கட்ட வேண்டும் என்ற ஒரு முழு விருப்பம் அவருக்கு உண்டாயிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? சத்தமா சொல்லலாமா? ஒரு முழு விருப்பம், ஒரு தேவனுடைய ஆலயத்தின் மேல ஒரு கவலை உண்டாயிற்று. அல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆம், அவர் எப்படிப்பட்ட கவலை, எப்படி அந்த பொருத்தனை எப்படி பாருங்க. அவர் சொல்றாரு, அவன் தன் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோப்பின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும். ஹல்லேலூயா சொல்றார். அவன் சொல்றார், என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை. முதல் தீர்மானங்க, என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட பக்தி, எப்படிப்பட்ட வைராக்கியம். ஒரு ராஜாங்க, என் வீட்டுக்குள்ள நான் போக மாட்டேன், என் கூடாரத்தில் நான் பிரவேசிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்படின்னா அவர் எங்க தங்கியிருப்பார்? எங்கேயோ தேவனுடைய சித்தம் நிறைவேறும் வரையிலும் அவர் எங்கேயோ தங்கியிருந்தார். என் கூடாரத்தில் நான் பிரவேசிக்க மாட்டேன். யாராவது அப்படி இதுவரையிலும் இப்படிப்பட்ட ஒரு உறுதிமொழி, இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம், இப்படிப்பட்ட ஒரு பொருத்தனை யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. அதுதான் ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொன்னார், தாவீது என் இருதயத்திற்கு ஏற்றவன். எந்த ஒரு மனிதன் தேவ ஆலயத்தை மதித்து தன் குடும்பத்தை தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பாக படைத்து அர்ப்பணிக்கிறானோ அவனை என் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். இதுல ஒரு பயபக்தி மனிதர்களுக்கு வர வேண்டும். கர்த்தரை தேடுகிற யாவருக்கும் ஒரு இந்த பயம் வரணுங்க. தேவாலயம் என்ற உடனே ஒரு பயம் இதயத்தில் வர வேண்டும். ஐயோ, இந்த நாள் தேவனுடைய நாள். அல்லேலூயா. அவர் சபை கூடுகிற நாள். அவருடைய பலிபீடத்திற்கு முன்பாக நானும் என் மனை பிள்ளைகள் நான் போய் நிற்க வேண்டும். நான் என் கணவன் பிள்ளைகளோடு அவருடைய பலிபீடத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் உன்னுடைய இதயத்தை அர்ப்பணிக்கும் போது, ஒரு கிறிஸ்தவன் அர்ப்பணிக்கும் போது அந்த கிறிஸ்தவனை என் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். அவனை ஒருபோதும் என் தேவன் கைவிடாமல், அல்லேலூயா, பலிபீடத்தையும் தேவ ஆலயத்தையும் விசுவாசித்து ஆசை கொள்ளுகிற யாவரையும் என் கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராயிருக்கிறார். வீட்டில் நான் பிரவேசிக்க மாட்டேங்க, என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை, என் படுக்கையாகி கட்டில் மேல் ஏறுவதில்லை. வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறது இல்லை, கட்டில நான் ஏறுவதில்லை. செல்வங்களே, கட்டில் என்பது குடும்பம். கட்டில் என்பது குடும்பம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மனைவியும் கணவனும் சந்தோஷிக்கிற ஒரு இடம். அது ஒரு பள்ளி அறை. என் பள்ளி அறைக்குள்ள நான் போவதில்லை. எப்படிப்பட்ட பொருத்தனைங்க அது? என் மனைவியை நான் தொட மாட்டேன், என் கட்டில் மேல் ஏற மாட்டேன், என் கூடாரத்திற்குள் நான் பிரவேசிக்க மாட்டேன். தேவ சித்தம் செய்யும் வரையிலும், அவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்கும் வரையிலும் என் சொந்த காரியத்தில் நான் ஈடுபட மாட்டேன். என் பிள்ளைகளுடைய மன விருப்பத்தை நான் நிறைவேற்ற மாட்டேன். அல்லேலூயா. முதலாவது, என் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை நான் காணும் மட்டும் என் கண்களுக்கு உறக்கத்தை வரவிட மாட்டேன். என்னையா பொருத்தனை, எப்படிப்பட்ட பொருத்தனை! அல்லேலூயா. ஒரு விசேஷமான பொருத்தனை. தேவாலயத்தின் மேல், அவருடைய பலிபீடத்தின் மேல் எவன் அன்பு கொள்கிறானோ, அந்த தேவாலயத்துக்கு முன்பாக தன் இதயத்தை யார் ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களை என் தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். அவர்களை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டான். அல்லேலூயா அல்லேலூயா. இது ஒரு சாட்சியா இன்னொருத்தர் எழுதியிருக்கிறாருங்க. ஆரோகண சங்கீதம் அப்படின்னா, இந்த ஆரோகண சங்கீதம் அப்படின்றால் நல்ல கவனிக்கணும். நான் தேவனுடைய ஆலயத்தில், அல்லேலூயா, நான் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம் என் தேவனை பாடுவேன். அல்லேலூயா. இந்த சங்கீதத்துக்கு அர்த்தம் என்ன? என் தேவனுடைய ஆலயத்திற்கு போகும்போதெல்லாம் என் தேவனை நான் பாடுவேன். அல்லேலூயா. ஆரோகண சங்கீதம். அல்லேலூயா. இதோடைய விளக்கத்தை தேவன் பரிசுத்தவான்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, அவர் எழுதினவர் சொல்றாரு, கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். மகா உபத்திரவத்தின் காலத்துல, மகா உபத்திரவம் அவனுக்கு வரும்பொழுது, அந்த நாளில், உபத்திரவ நாளில அவன் பொருத்தனை பண்றான்.
என்ன பண்றான்? அவன் தன் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் கூடாரத்தில் பிரவேசிக்க மாட்டேன், என் கட்டில் ஏற மாட்டேன், என் கண்களுக்கு நித்திரை வரவிட மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை என் தேவன் கைவிடுவாரா? எல்லாவற்றையும் கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட உணர்வு உள்ளவர்களை என் தேவன் எல்லாவற்றையும் கொடுக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். அவர்களை கர்த்தர் கைவிடவே மாட்டார். அவருடைய குடும்பங்களை கைவிட மாட்டார். அவருடைய கணவர்மார்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளை கைவிட மாட்டார். அவருடைய ஆண்டவர் அவர்களை விசேஷமாக ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கீழே வாசிக்கலாம் 4வது வசனம். என் கண்களுக்கு நித்திரையையும் என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வர விடுகிறதும் இல்லை ஒரு அல்லேலூயா சொல்லமா என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? அல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் யாவரும் ஒரு பொருத்தனையோட வாழ வேண்டும். நான் அதை கொடுக்குறேன், இதை கொடுக்குறேன், வீடு வாசல் விற்றா 10 லட்சத்துக்கு விற்கிறேன்னா நான் 1 லட்சம் காணி கொடுக்குறேன். இந்த பொருத்தனை காட்டிலும் பெரிய பொருத்தனை, அல்லேலூயா, அல்லேலூயா, உன்னை அவருடைய பாதத்திற்கு அர்ப்பணிக்கிற பொருத்தனை விசேஷமானது. அல்லேலூயா. உன்னை அவருடைய பாதத்திற்கு அர்ப்பணிக்கிற பொருத்தனை விசேஷமானது. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அப்படி நினைச்சிருந்தா ஒரு ஆமீன் சொல்லியிருப்பீங்க. அல்லேலூயா. முதலாவது உன்னை பொருத்தனை பண்ண வேண்டும். பொருத்தனையோடு நீங்க வாழ வேண்டும். அல்லேலூயா. என்ன பொருத்தனை பண்ணுவீங்க? சரி, நீங்களாம் எப்படி கரெக்டாக சொல்றீங்களா பார்க்கலாம். என்ன பொருத்தனை பண்ணி வாழணும் நம்ம? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பொருத்தனை பண்ணி வாழணும்? என்னம்மா? வெரி குட். அப்புறம் எப்படிப்பட்ட வைராக்கியம்? எங்க வைராக்கியம்? சரி சொல்லுங்க. அவங்களாம் 2 பேர் சொல்றாங்கல்ல, நீங்களும் வாய் மூடிக்கிட்டு இருந்தா எப்படி? என் தேவனுடைய ஆலயத்திற்கு நான் ஒவ்வொரு வாரமும், அவருடைய பலிப்பிடத்திற்கு நானும் என் கணவரும் நானும் என் மனைவி பிள்ளைகளும், அல்லேலூயா, அவருடைய சமூகத்தில் நிற்போம் என்கிற ஒரு பொருத்தனை. அல்லேலூயா. நல்லதொரு கிறிஸ்தவர்கள் அங்கதாங்க ஆசீர்வாதமே இருக்குதுங்க. அங்கதான் ஆசீர்வாதமே இருக்குது. இங்கதான் நம்ம லீவ் போடுறோம், இங்கதான் மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஆகினால் தேவன் உன் மேல், அப்படிப்பட்டவர்கள் மேல் கண்ணோக்கமாய் இருக்க முடியாமல் நம்ம எவ்வளவு நெருங்குறோமோ அவ்வளவு கர்த்தர் அதிகமா நெருங்கி வருவாருங்க. அல்லேலூயா. ஒரு மனிதன் எவ்வளவு நெருங்கி வருகிறானோ அவ்வளவு அவர் நெருங்கி வருவார். முதலாவது பொருத்தனை பண்ணுங்க. என் கர்த்தருக்கு ஒரு ஸ்தலத்தை கட்டும் வரையிலும் என் இமைக்கு உறக்கத்தை நான் வரவிடுகிறதில்லை, என் கட்டில் மேல் ஏறுவதில்லை, என் கூடாரத்தில் பிரவேசிப்பதில்லை. ஆகினால் தாங்க தேவன் இந்த நாள் வரையிலும், நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, ஏசப்பா வந்துட்டு பவனி போறாரு. ஏசப்பா வந்துட்டு குருத்தோல ஞாயிறில் பவனி போறார். அல்லேலூயா. ஆமா, அங்க ஆபிரகாமை கூப்பிடல, ஈசாக்கு கூப்பிடல, யாக்கோக்கு கூப்பிடல, மோசஸை கூப்பிடல, யோசேப்பை கூப்பிடல. அல்லேலூயா. யோசுவாவை கூப்பிடல. யாரை கூப்பிட்டாங்க ஜனங்க? தாவீதின் குமாரனே ஓசன்னா. அல்லேலூயா. தாவீதின் குமாரனுக்கு சொல்ல நல்லதான். தாவீதின் குமாரனுக்கு சொன்னவங்களுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் வரும், சொல்லாதவங்களாம் வெறுமையாக தான் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ். எவ்வளவு பேர், எவ்வளவு ஆயிரக்கணக்கான தேவ ஊழியர்கள், விசேஷமான தீர்க்கதரிசிகள், உண்மையான ஆசாரியர்கள், அல்லேலூயா, இருந்தும் ஏங்க இந்த தாவீதை கொண்டு வரணும் ஆண்டவரே? இதாங்க அவனுடைய பிளஸ் பாயிண்ட். அதுதான், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறேன், என் அரணும் கோட்டை நீங்க தான்பா, என் கைகளை யுத்தத்துக்கு பழகிவித்தவரே, யுத்தத்தில் என் தலையை மூடினவரே, ஒருவனும் தொடாதபடி, சிறைச்சேதம் பண்ணாதபடி என் தலையை யுத்தத்தில் மூடினவரே. ஒவ்வொரு இடங்களிலும் மகிமைப்படுத்துறாங்க. உனக்கு அந்த குணம் வந்துருச்சுன்னா சபைக்கு
மெய்யாகவே தேவனுடைய மகிமையை நீங்கள் இந்த காலத்து உன்னுடைய வாழ்க்கையில் தேவ மகிமை நீங்கள் காண்பீங்க. இந்த காலத்தில் தேவ மகிமை காண்பீங்க. அவர் மேல நீங்க வைக்கிற பாசம் தான், அன்பு தான் ஒரு விசேஷமானது. அல்லேலூயா. ஆமாம், இதோ நாம் எபிராத்திலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வேலிகளிலே அதை கண்டோம். அவர் எழுதுறார். அல்லேலூயா. ஒரு பெரிய வனத்தை வாங்கி அங்கே தாவீது ஒரு அழகான தேவாலயத்தை கட்டி ஜனங்கள் அந்த சாட்சி சொன்னார் இல்லையா 1வது வசனத்தில், கர்த்தாவே தாவீது அவனுடைய உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவர் சொல்றார், அவர் முடிக்கிறார். அல்லேலூயா. நாங்கள் எங்கள் கண்ணார கண்டோம். அல்லேலூயா சொல்லிட்டு அவர் எழுதுறாரு, அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். இந்த வார்த்தையெல்லாம் வாசிக்கலாமா? அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். பணியணுமா நம்ம? அல்லேலூயா. சனிக்கிழமை இரவிலே அந்த ஞாபகம் வரணும். அவருடைய பாதப்படியில் நாம் குடும்பமாய் போய் அவருடைய பாதப்படியை பணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அவருடைய பாதப்படியில் பணியும் போது தேவன் விசேஷங்களை ஆண்டவன் நமக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நமக்கு சில பற்றாக்குறை சில மனிதர்களுக்கு பற்றாக்குறை வருகிறது. அல்லேலூயா. பிரச்சனை வருகிறது, வேதனை வருகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னா, அல்லேலூயா, நம்முடைய பொருத்தனை வாழ்க்கை இல்லை. நமக்கு பொருத்தனை வாழ்க்கை இல்லை. அல்லேலூயா. முதலாவது நம்மை அவருக்கு பொருத்தனை பண்ண வேண்டும். அவருக்கு பொருத்தனை பண்ணிட்டு குடும்பம் நடத்துங்க. அல்லே சொல்லாமா? கர்த்தர் பெரிய அதிசயங்களை தேவன் நமக்கு செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிறகு அந்த மனிதன் அந்த தங்க காசு போட்டான் இல்லையா, அவனுடைய பிஸ்னஸ் பெருசாயிடுச்சு. அவனை பெரிய கோட்டீஸ்வரனை மாற்றிட்டாரு. அல்லேலூயா, ஆமென். அவன் அநேக சபைகளை கட்டி கொடுத்தானா. என்ன பண்ணானா? அது மட்டும் அல்ல, அப்படி நிறுத்திக்கல, அநேக சபைகளை அவன் கட்டி கொடுத்தானா. சபைகளுக்காக ஒருவன் என்ன செய்கிறானோ அவனை கர்த்தர் கைவிடவே மாட்டான். ஒரு சபைக்கு நான் போனேன். அது பேர் கிறிஸ்தவங்களுடைய சபை. அந்த பேர் கிறிஸ்தவங்களுடைய சபை, பேர் பாரம்பரிய சபை. பாரம்பரிய சபைனா காலங்காலமாக வந்து அதில் இந்த சேர்ஸ் இருக்கும் பாருங்கள், நீட்டாக. அது மொத்தம் கிட்டத்தட்ட 6 அடி வரும். அதில் 6 பேர் உட்காரலாம், 6-7 பேர் உட்காரலாம் நீட்டாக. பாரம்பரிய ரோமன் கத்தோலிக் அந்த சிஎஸ்ஐ போனீங்கன்னா அங்கே பாருங்கள் சேர்ஸ் இருக்கும், பார்த்தீங்களா? நல்ல நீட்டாக சேர் இருக்கும். அதை நான் கூர்ந்து கவனித்தேன், அதில் ஒரு பேர் இருக்குது. அல்லேலூயா. அந்த பேர் டேவிட் அன்பளித்தவர். இது அன்பாக கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜோசப் கொடுத்தது. இப்படி அநேக பேர் ஒவ்வொரு சேர்ஸ்லையும் அது ஒன்று செய்யணும் அப்படின்னா, அது ஒன்று உருவாக்கணுன்னாக்கா எப்படியும் 1000 கணக்கில் மேலே போகும். குறைஞ்சது அது எல்லாமே ஹுட்டில் பண்ணியிருக்கிறாங்க. 25,000, 30,000, 50,000 கூட போகும் ஒரு சேர்ஸ். அல்லேலூயா. அதில் கொடுத்தவங்களுடைய பெயர் இருக்குது. அது அவங்களுடைய முறை. ஒரு ஃபேன் கொடுத்தா கூட பேர் இருக்கும். அது தப்பு அது. ஆனாலும் அது அவங்க முறையாக பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒரு பெல் வாங்கி கொடுத்தாங்கன்னா அதில் அவங்க பேர் இருக்கும். ஒரு பலிப்படம் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதில் அவங்க பேர் இருக்கும். அது அவங்களுடைய காரியங்கள். ஆனால் அவங்க மனசில் அது ஒட்டாது. ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமாக சொல்லாங்களா? ஆனால் அந்த சபையை நான் பார்க்கிறேன், வருகிற அத்தனை பேரும் பணக்காரர்கள். சபைக்கு அவன் கொடுத்து ஒரு சேர் கொடுத்தான், ஆண்டவர் அவனுக்கு 1 கோடிக்கு மேலே கொடுத்துருப்பார்னு நினைக்கிறேன். அதில் வருகிற ஒவ்வொருவனும் பணக்காரங்க. தேவனுடைய ஆலயத்திற்கு என்ன செய்கிறானோ அதை தேவன் கணக்கிட்டு அதற்கு அவர்களுக்கு செலவழிப்பார். தேவன் அவர்களை கைவிட மாட்டார். தேவனுடைய ஆலயத்தை அலங்கரிக்கிற ஒருவரையும் தேவன் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கர்த்தருக்காக ஈந்து கொடுக்கிற ஒரு கரங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எல்லாமே பணக்காரங்க. அதில் வருகிற அத்தனை பேரும் பணக்காரர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இருப்பார்களா? அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றில்லை. நீங்கள் ராஜாக்கள் புஸ்தகத்தை படித்து பாருங்கள்.
இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா அதில் தேவனுக்கு பொல்லாப்பானதை செய்தான் இந்த ராஜா. அவன் 2 வருஷம் 3 வருஷம் 9 வருஷத்துக்குள்ளே ஆண்டுட்டு அவர் காலி ஆகிடுவார். தேவனுக்கு செம்மையானதை செய்தான் இந்த ராஜா. அப்படின்னா அவன் 40 வருஷம் 30 வருஷம் 30 வருஷத்துக்கு மேலே அந்த தேசத்தை ஆளுவான். செம்மையாக தேவனுக்கு முன்பாக தேவ சித்தத்தை தேவனுக்கு செம்மையாய் நடந்தான் அப்படின்னு எழுதியிருந்தால் அவனுக்கு ஆயுசு கூடுது, அவனுடைய ஆட்சியை கர்த்தர் காக்கிறார். இவன் ஆண்டவருக்கு பொல்லாப்பானதை செய்தான் அப்படின்னாக்கா 5 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் அதுலேயே அவன் என்ன பண்ணிடுவான், போயிடுவான். இப்போ தேவனுக்கு செம்மையானது செய்தால் ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. தேவனுக்கு செம்மையானது செய்கிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. தேவனுக்கு பொல்லாப்பு செய்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, அவர் பாதுகாப்பு இல்லை. அடுத்த ராஜா அவனை சிரச்சேதம் பண்ணி சாகடிச்சிடறான். அல்லேலூயா. நம்மை நாம் நினைக்கும் போது நான் தேவனுக்கு செம்மையானதை செய்ய வேண்டும். என் தேவனுக்கு நான் செம்மையானது செய்ய, அதாவது என் வாழ்க்கையை செம்மையாய் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். உன் வாழ்க்கையை ஆண்டவருக்கு நீ செம்மையாய் அர்ப்பணித்தால் அல்லேலூயா போதும். உன்னுடைய பொருத்தனை பார்த்து உன்னை தேவன் நிச்சயம் ஆசீர்வதித்து உயர்த்துவார். அதில் கள்ளங்கபடம் வரக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், கரைப்படக்கூடாது. உன்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் கரைப்படாமல் உன்னை மாத்திரம் தேவனுக்கு ஒப்புக்கொடு. அதுக்கு பிறகு தான் தேவன் உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பே. தேவனுடைய ஆலயத்திற்கு நீ அதிகமாய் செய்ய ஆண்டவர் உனக்கு உள்ள ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அல்ல, முதல்ல கர்த்தருக்கு அர்ப்பணிக்காதவன் எதையும் செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆமாம், உண்டியில் அவருடைய பலிப்படத்தின் உண்டியில் நம்முடைய காணிக்கை போடுகிறதை விட நம்முடைய இதயத்தை முதலாவது போடுகிறது மிகவும் நல்லது. இந்த கடைசி காலத்தில் இந்த அழகு எழில்கள் நிறைந்த இந்த காலத்தில் அல்லேலூயா அல்லேலூயா ஆமென், ஆசாபாசங்கள் நிறைந்த காலத்தில் எப்படி திரும்பினாலும் பாவம் செய்யக்கூடிய வழி ஃப்ரீயா திறந்திருக்கிற இந்த காலத்தில் என் ஆவி ஆத்துமா சரீரத்தை நான் என் தேவனுடைய பலிபீடத்துக்கு முன்பாக என்னை சுத்தமாக அர்ப்பணிக்கிறேன் என்று நீ என்றைக்கு தீர்மானம் எடுக்கிறாயோ அன்றைக்கு என் தேவன் உன் மேல் கண்ணோக்கமாயிருப்பார். அன்றைக்கு தேவன் உன் மேல் கண்ணோக்கமாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு தேவையானவைகளை கொடுக்கிறதுக்கு அவரால் முடியும். உன்னை உயர்த்த முடியும். உன் தேவனுடைய ஆலயத்தில் அல்லேலூயா 2 பேர் ஜெபம் பண்ண வரான். ஒருத்தன் இருக்கிற பெருமையெல்லாம் அள்ளி கொட்டுறான். இன்னொருவன் பின்னாடி நின்னுக்கிற ஆழைக்காரன் ஆண்டவருக்கு அதாவது வானத்தை கண்ணோக்கி துணியாமல் தன் இதை மார்பு மேலே அடித்து கொண்டு, ஆண்டவரே பாவியாக என் மேல் கிருபையா இறங்கப்பா, அவனே நீதிமான் என்று பெயர் பெற்றான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையினால் ஒரு உணர்வோடு தேவனுடைய ஆலயத்திற்கு வரும்போது ஒரு உணர்வோடு ஒரு பரிசுத்தத்தோடு அல்லேலூயா நாம் நுழைய வேண்டும். இருமனம் இருக்கக்கூடாதுங்க. அல்லேலூயா. இருமனம் வேண்டாம், ஒரே மனம் கர்த்தர் போதும். அல்லேலூயா. நல்லாயிடுவேன், குடும்பம் நல்லாயிடும், நீ சிறப்பாக வருவேன், உன் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், உன் கணவர் நல்லா சம்பாதிக்க வைப்பார், நல்ல வேலை வாய்ப்புகள் கொடுப்பார். அவருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. தேவன் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. முதலாவது உன்னை அர்ப்பணி, உன் இதயத்தை அவருடைய காணிக்க பெட்டியில் போடு. பிறகு பார், எல்லாவற்றையும் தேவன் உனக்கு சந்திக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இதை செஞ்சுட்டா போதும். அல்லேலூயா. பிரைஸ். ஆகையினால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருக்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து ஒரு பொருத்தனை வாழ்க்கை வாழும்போது மெய்யாகவே என் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். ஏன்னா வீட்டு உள்ள நுழைஞ்சிட்டா அது இல்லை, இது இல்லை, இது இல்லை, அது இல்லை. அல்லேலூயா. சொல்லிக்கலாம், ஆஹா ஓஹோன்னு நான் இருக்கிறேன்னு நம்ம சொல்லிக்கலாம். அல்லேலூயா. ஆமேன். அந்த தண்டல்காரன் வாசல் படியில் நிற்கும் போது தான் ஆஹா ஓஹோ, கடன்காரன் எப்போ கொடுக்குறேன்னு கேட்கும்போது தான் ஆஹா ஓஹோ
அப்படின்ற ஒரு காரியம் நமக்கு தெரியும். என் தேவன் அப்படி விட மாட்டார். உன்னை ஒப்பு கொடுத்து பார், பொறுத்துணையோடு ஒப்பு கொடு. போதும் இந்த உலகம், போதும் இந்த உலகம், எனக்கு இயேசு போதும். அல்லேலூயா. இனி என்னுடைய இதயம் கர்த்தருக்காக, அல்லேலூயா, என் இதயம் தேவனுக்காக போதும். பொறுத்துணையோடு நீ பண்ணிப்பறது தாவீதை போல. என் கட்டில் மேல ஏற மாட்டேன், என் வீட்டு கூடாரத்துக்குள்ள நுழைய மாட்டேன், என் கண்களுக்கு தூக்கத்தையும் உறக்கத்தையும் வர விட மாட்டேன், ஒரு ஸ்தலம் காணும் வரையிலும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து பார், என் தேவன் உன் தலை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அந்த தங்க காசை அந்த மனுஷன் அந்த 7 சபையில் உண்டியில போட்டுட்டு மறுநாள் எடுக்க வரான். அவன் மனச்சாட்சி சொல்லுது, நான் உழைக்கல, நான் சம்பாதிக்கல, நான் பிரயாசப்படாதது நான் ஏன் எடுக்கணும்? இது பலிப்பிடத்திற்கு போய்விட்டது. தேவனை அறியாத மனுஷங்க, தேவனை அறியாத மனிதன், தேவன் அவனை விட்டாரா? அவனை பின்தொடர்ந்து வந்து அவனை கூப்பிட்டு தேவன் அவனை ஆசீர்வதிச்சான். அவனுக்கு அப்படிப்பட்ட பலன் தேவன் தருவார் என்றால், தேவனை ஆராதிக்கிற, ஞானஸ்நானம் எடுத்த, அல்லேலூயா, அபிஷேகம் பெற்ற நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கணும், எவ்வளவு பெரிய கிருபையை தேவனுடைய சமூகத்தில் பெற்றிருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு பற்றாக்குறை வாழ்க்கை இருக்கிறது என்றால் அது சரியில்லாத ஒரு காரியம். இந்த சபையில் அமர்ந்திருக்கிற நீங்கள், நாம் யாவருமே ஆண்டவருக்கு மிக முக்கியமானவர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். சொன்னவங்க முக்கியமானவங்க, சொல்லாதவங்க அல்லேலூயா. அதனால் ஏதான்னு சொன்னால் ஆமேன்னு சொல்லி விட்ருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லே சொல்லாமா? அல்லேலூயா. கவனிக்கலாம், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எல்லாரும் முக்கியமானவர்கள். அதனால தான் ஆண்டவர் உன்னை தேடி வந்தார். உன்னை குறித்து நீ அறியாது இருக்கிற, நான் அறிஞ்சிருக்கிறேன். உன்னை குறித்து மேய்ப்பனாகி நான் அறிந்திருக்கிறேன், ஆனால் நீ அறியாத இருக்கிற. உன்னுடைய பலன் என்ன, உன்னுடைய திறமை என்ன, உன்னை பாதுகாப்பு என்ன, உன் கடவுள் யார், உன் தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் நீ அறியாமல சில ஒரு வித்தியாசமாக வந்து தேவனுடைய ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். உன்னுடைய சிரசில கிரீடம் இருக்கிறது, இழந்துடாத. அல்லேலூயா. உன்னுடைய சிரசில தேவனுடைய கரம் இருக்கிறது, தட்டிடாத. உனக்குள்ள தேவன் அபிஷேகித்திருக்கிறார், மிஸ் பண்ணிடாத. அல்லேலூயா. நெருங்கிடு, ஆண்டவர்கிட்ட நெருங்கிடு, பொறுத்துணையோடு நெருங்கிடு. போதும், பொறுத்துணை பண்ணிடு. ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டா இல்லைன்னு சொல்லுவான். அப்போ அவங்க கேட்பாங்க, உங்க அம்மா மேல ஆணையா சொல்லு. எங்கள் அம்மா மேலே ஆணையன்னா, டேய் பாவண்டா, அவங்க அம்மா மேலேயும் ஆணையம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அம்மா மேலே ஆணையம் சொல்லிட்டான்டா, அப்போ விட்டுறா. இன்னொன்று கேட்பாங்க, உன் குழந்தை மேலே ஆணையம் சொல்லு. யாரும் குழந்தை மேலே, ஒரு தாய் குழந்தை மேலே ஆணையம் சொல்லுவாளா? சொல்லுங்க, ஒரு தாய் சொல்லுவாளா? சொன்னாக்கா, அவங்க உண்மையானவங்கப்பா, விட்டுருப்பா, குழந்தை மேலே சத்தியம் பண்ணிட்டாப்பாவா. அல்லேலூயா. நீ தேவனுடைய பலிபீடத்தின் மேலே உன்னை அர்ப்பணித்து நீர் சத்தியம் பண்ணிப்பார். என் தேவன் சத்திய பலனானவர், அவருடைய சத்தியம் உன்னை விசேஷமாக மாற்றும். இனி என் பலிபீடத்தை விட்டு, என் தெய்வத்தை விட்டு நான் விலக மாட்டேன். அல்லேலூயா. என் குடும்பத்தை கர்த்தருக்குள்ள நான் கட்டி எழுப்புவேன் என்கிற உன்னை அர்ப்பணித்துப்பார். என் தேவன் உன்னை விசேஷமாக நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, இந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில் எவன் தேவனுக்கு செம்மையானது செய்கிறானோ அவன் 40 வருஷம் ஆளுகிறான். அவன் 40 வருஷம் தான் ஒரு மனுஷன் ஆள முடியும். அதுக்கு பிறகு அவர் வயசாயிடுவார். அல்லேலூயா. தேவனுக்கு செம்மையாய் செய்கிற யாவரையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு பொல்லாப்பை செய்கிற அத்தனை பேரும் 2 வருஷம் 3 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள அவனுக்கு விழுந்து போறானுங்க. ஆகையினால் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா ஆண்டவருக்கு பிரியமா இருக்கும்போது தேவன் மகிமைப்பட கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். இருப்பாருங்களா? சத்தமா சொல்லுங்க. ஆமென். 2 நாளாகும் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 - 5 வரையில வாசிக்கலாம். யோவாஸ் ராஜாவாகிற போது 7
வயதாயிருந்து 7 வயதாயிருந்து 40 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். 40 வருஷம் எருசலேமிலே அரசாண்டான். பெயர்செபா பட்டணத்தாலான அவன் தாயின் பெயர் சிபியால். கீழே வாசிங்க. ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவனுக்கு யோய்தா 2 ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுத்தான். அவர்களால் குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோய்தா என்ன பண்றாரு? யோவாஸ் இருங்க, யோய்தா அப்படியே இருக்கட்டும்பா. யோய்தா என்ன பண்றாரு? கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க அல்லேலூயா யோவாஸ் விருப்பம் கொண்டான். ஒரு அல்லே சொல்லாமா? 5வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷா வருஷம் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேல் எங்கும் பணம் சேகரியுங்கள். நிறுத்துமா? ஒரு அல்லே சொல்லாமா? சத்தமா சொல்லுங்களேன். இந்த யோய்தா எத்தனை வருஷத்துல ராஜாவாகிறாரு? நல்லா சொல்லுங்க. நல்ல கதை கேட்கணும், கேட்டு என் கூடவே பேசணும். திருன்னு முழிக்கக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தால் செய்தி என்பது தலை சிறந்தது. சொல்லுங்க பார்க்கலாம். செய்தி என்பது தலை சிறந்தது. அதை கவனமாக கேட்டால் கர்த்தர் உன் மேலே கவனமாக இருப்பார். அல்லேலூயா. நீ கவனமாக கேட்கலன்னா கர்த்தர் உன் மேலே கவனமாக இருக்க மாட்டார். அல்லேலூயா ஹல்லேலூயா பிரைஸ். இங்கே இந்த ராஜா, இந்த யோய்தா ராஜா வாசிக்கலாம் இந்த வசனத்தை. யோய்தாவா யோவாப்பா? நல்ல சத்த வாசிக்கப்பா. அது போடுப்பா தம்பி. அவன் ஆசாரியரையும் அங்க இல்ல 1வது வசனத்துல போடு தம்பி. யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பெயர்செபா பட்டணத்தாலான அவன் தாயின் பெயர் சிபியா. அவர் எத்தனை வருஷம் அரசாள்றாருங்க? பூர்ண ஆயுஸ். 4வது வசனத்தை படிக்கலாமா? அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். ஒரு அல்லே சொல்லாமா? எந்த ராஜா, கவனிக்கலாம், எந்த ராஜா தேவனுக்கு பிரியமாய் நடந்து தேவ ஆலயத்தை அவன் பழுது பார்க்கிறானோ அவனை கர்த்தர் கைவிடவே மாட்டார். இது தாவீதுடைய வம்சத்தில் வருகிறவர்கள் மட்டுமே அதை செய்வார்கள். தாவீதின் தேவனே என்று உரைக்கிற ராஜா அதை செய்வார்கள். அல்லேலூயா ஆமென். கர்த்தருக்கு செம்மையானதை செய்த அல்லேலூயா இந்த யோவாஸ் தேவனுடைய ஆலயத்தை புதுப்பிக்கும்படி தன்னை அர்ப்பணிக்கிறான். ஆசாரியர்கள் லேவியர்கள் எல்லாரையும் கூடி வர செய்து இதை நீங்கள் மாதம் வருஷம் அலங்கரிக்க வேண்டும். அப்படின்னா தேவனுடைய ஆலயம் மிக முக்கியம் என்பதே யோவாஸ் அறிந்திருந்தார். அல்லேலூயா. நீங்கள் கூட பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவாலயத்திற்காக கட்டுமணிக்கு அல்லது சீர்படுத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் நான் காணிக்கை கேட்கும்போது குடும்பத்தார் எல்லாருமே நீங்கள் கொடுக்கிற கரங்கள் உடையவர்கள். அல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கில்லை என்றைக்கும் தேவனுடைய ஆலயத்தில் ஒன்று வாங்க வேண்டும் என்று மேய்ப்பன் சொன்னால் உடனே முந்திக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமாம். எனக்கு 10 பேர் கை தூக்குறாங்கன்னா அந்த 10 பேரில் கவனிக்கலாம். எனக்கு தேவை 10,000னா அந்த 10,000 வரை வர முறையிலும் நான் அதை ஓகே பண்ணுவேன். பிறகு நான் சொல்லிடுவேன், போதுமான பணம் கிடைத்தது, மற்றவர்கள் என்ன பண்ண வேண்டாம், கொடுக்க வேண்டாம். அந்த காரியம் நிறைவேறினால் போதும் எனக்கு. அல்லேலூயா. அந்த காரியம் நிறைவேறினால் போதும். இப்படி தேவ ஆலயத்தில் எல்லா விட்டால் கூட நீங்க ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு விருப்பப்படுங்க. இந்த யோவாசை போல தேவன் நம்மை விசேஷமாக ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவாலயத்தில் இது வேணும் அது வேணும் போது அல்லேலூயா முடிந்த முழுமையாய் அதை செயல்படு. நானே வாங்கி தரேன்னு சொல்லு. அல்லேலூயா. அந்த அளவுக்கு நாம் தேவனுக்காக நாம் தன்னை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் நம்மை விசேஷமாக ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கொட்டினதெல்லாம் தங்க காசு தான். ஆனால் மீண்டும் எடுக்க வரும்போது அவன் பலிபீடத்தை பார்க்கிறான், தேவாலயமாக பார்க்கிறான்.
எதை கூரை என்று பார்க்கவில்லை, அவன் தேவாலயமாக பார்க்கிறான். அவன் சரியா உணர்கிறான், நான் உழைக்கல, பிரயாசப்படல, இதை நான் ஏன் எடுக்க வேண்டும், இது தேவாலயத்திற்கு போய்விட்டது. திரும்பி போய்விடுகிறான். திரும்பி போனவனே என் தேவன் முதுகை தட்டி அவனை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். உன்னை விட மாட்டார்மா. உன் முதுகை தட்டி தேவன் உனக்கு நடத்த வேண்டிய நடைகளை ஆண்டவர் உனக்கு செய்கிறதுக்கு தேவன் வல்லவராக இருக்கிறான். விசுவாசிக்கிறீங்களா? நீ கர்த்தருக்காக என்ன ஈந்து கொடுக்கிறாயோ அது என் தேவன் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், யோவாஸ் ஆண்டவருடைய தேவாலயத்தை புதுப்பிக்கும்படி ஆசாரிகளை ஒன்று கூட்டுகிறார். அல்லேலூயா. ஆசாரிகளை ஒன்று கூட்டுகிறார். தேவாலயம் என்பது தேவனுடைய வாசஸ்தலம். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் நம்மோடு கூட உலாவுவார். செய்தி தாங்க இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உன்னுடைய பங்கு ஆராதனை. அல்லேலூயா. நீ உள்ள வந்தவுடனே ஆராதனை அப்படி செய்ய வேண்டும். முழு மனதோடு தேவனை துதிக்க வேண்டும். அல்லேலூயா. இதுக்கு லேட்டாக வரீங்க, அது ரொம்ப எனக்கு மனசு வேதனையாக இருக்கிறது. அல்லேலூயா. லேட்டாக வருவங்க வேதனையாக இருக்கு. நீங்கள் போகும்போது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு போக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அல்லேலூயா. ஆமாம், அதில் நீங்கள் அந்த நேரத்தை மட்டும் ஆண்டவருக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக கொடுத்துருங்க. அல்லேலூயா. அங்கே தான் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். கரெக்டாக நம்முடைய வீடு 7 மணிக்கெல்லாம் பூட்டி ஆகணும். கிட்ட இருக்கிறவங்க, தூரம் இருக்கிறவங்க 6 மணிக்கெல்லாம் பூட்டி ஆகணும். அல்லேலூயா. இப்படி தேவனுடைய ஆலயத்தில் பயபக்தியோடு உள்ள நுழையும் போது தான், நேரத்தோடு உள்ள நுழைகிறது தான் அது முழு ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்வேன். செம்மறி ஆடுன்னா நல்ல ஆடு, வெள்ளை ஆடுன்னா திருட்டு ஆடு. செம்மறி ஆடுன்னா நல்ல ஆடு. கடைசியில் ஆண்டவர் 2 ஆடை பிரிக்கிறார். செம்மறி ஆடை பிரிக்கிறத ஆண்டவர் அவங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு அனுப்புகிறார். வெள்ளாடை பிரிக்கிறத அதை நரகத்துக்கு அனுப்புகிறார் ஆண்டவர். ஒரு அம்மா சீக்கிரமாக வந்துட்டாங்கன்னா அவங்க சீக்கிரம் வரமாட்டாங்க. ஆனால் வந்தாங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்துட்டு தூங்கிடுவாங்க. என்ன பண்ணிடுவாங்க? தூங்கிடுவாங்க. அப்போ என்னென்ன நடக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படி இல்லைன்னா என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திர சொல்லும்போது லேட்டாக உள்ள அப்படியே நழுவி அழகாக உட்காருவாங்க. அப்போ ஆரம்பத்தில் எந்த நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. திடீர்னு பாஸ் என்ன பண்ணிட்டாரு, அவங்கள ஒரு ஜெபம் பண்ண விட்டுட்டாரு. உடனே அவங்க ஏதோ வெள்ளாடு செம்மறி ஆடுன்னு பாஸ் ஏதோ ஒரு வார்த்தை கேட்டிருக்குது. ஆண்டவரே, அவங்க ஜெபம் பண்ணுறாங்க, என்ன வெள்ளாட்டு ஒயிட்டாக இருக்கிற வெள்ளாட்டு கூட்டத்தில் என்ன சேர்த்துக்குங்கப்பா. வெள்ளாடுன்னா என்ன ஆடு? திருட்டாடு. அவங்களுக்கு அறியாமல் என்ன பண்ணுறாங்க, என்ன திருட்டாட்டு கூட்டத்தில் சேர்த்துக்குங்கப்பா அப்படின்னு ஜெபம் பண்ணுறாங்க. என் சபை மக்கள் அப்படி இருக்கக்கூடாது என்று நான் விசுவாசிக்கிறேன். நேரத்தை என்றைக்கு கொடுக்குறியா அன்றைக்கு தான் கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். அல்லேலூயா. ஒரு பயபக்தியோடு தேவனுடைய ஆலயத்திற்கு முதலிடம் கொடுக்கணும். இந்த யோவாஸ் தேவனுடைய ஆலயத்திற்கு அவன் ஏதோ ராஜன் கிடைச்சது நல்ல ஜாலியாக இருந்துட்டு போயிடலாங்க. 40 வருஷம் ஆள்றாருங்க. 7 வயசுல இருந்து 40 வருஷம் ஆள்றார். அதுக்கு காரணம் என்ன? அவன் தேவனுடைய ஆலயத்துக்கு முதலிடம் கொடுத்தான். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துக்கு முதலிடம் கொடுக்கிற யாவரையும் தேவன் கைவிட மாட்டான். அதே 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 1-5 வசனம் வரையிலும் வாசிக்கலாம். 2 நாளாகமம் 29:5. எசேக்கியா 1-5 5 போட்டு வச்சிருக்கிறிய தம்பி. எசேக்கியா 25ஆம் வயதிலே ராஜாவாகி 29 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். சகரியாவின் குமார்த்தியாகிய அவனுடைய தாயின் பேர் அபியாள். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நல்ல கவனிங்க. இவர் 29 வருஷம் அரசாள்றார். கவனிக்கலாம். இந்த எசேக்கியாவுக்கு தான் பின்னாடி ஒரு முதுகில் கட்டி என்ன சொல்கிறார் ஆண்டவரே, நீ மரித்து போவாய், உன்னுடைய குடும்ப காரியத்தில் என்ன பண்ண சரிப்படுத்திருப்பா அப்படின்னு சொல்கிறார். நல்லா கவனிக்கணும். அப்போது அவர் சோறு பக்கமாக திரும்பி என்ன சொல்ல, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் என்னப்பா குற்றம் கண்டீங்க, நான் என்ன துரோகம் பண்ணேன், நான் உமக்கு முன்பாக செம்மையாக நடக்கலையா? ஒரு ஜெபம் பண்ணுறார். உடனே ஆண்டவர் ஏசாயாவை பார்த்து சொல்கிறார், இப்போ
என் மகன் என்கிட்ட கண்ணீர் விட்டுட்டான், அந்த கண்ணீரை என்னால் பார்க்க முடியல, நீ போயிட்டு நான் 15 வருஷம் கூட்டி கொடுத்தேன்னு சொல்லு. இப்போ எசேக்கியா சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ 15 வருடம் நான் உனக்கு கூட்டி தருகிறேன். அப்படிப்பட்ட தேவன்க. தேவனுடைய ஆலயத்துக்கு முதலிடம் கொடுக்கிற எவனையும் தேவன் கைவிட மாட்டான். தேவனுடைய ஆலயத்துக்கு முதலிடம் கொடுக்கிற யாவரையும், நேரத்தோடு தேவனை ஆராதிக்கிற ஒருவரையும் தேவன் கைவிடாத தேவன் அவர். அல்லேலூயா. கைவிடாத தேவன் அவர். அவளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். மேல கீழே வாசிக்கலாம் 2வது வசனம். அவன் தன் தகப்பனாகிய தாவீது செய்தபடியெல்லாம், அங்க தாவீது வரார் பாருங்க. அவன் தன் தகப்பனாகி தாவீது செய்தபடியெல்லாம் பார்வைக்கு செம்மையானதை கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது இல்லைங்க, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தார். என்ன கவனிக்கணும்? அல்லேலூயா. நாம் என்றைக்கு தேவனுடைய பார்வைக்கு செம்மையானதை செய்கிறோமோ, உன்னால் முடிந்தது. அல்லேலூயா. உன்னால் முடிந்த செவையா. என் கர்த்தர் பார்க்குறார், நான் யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் காட்டி கொடுக்கக்கூடாது, யாரையும் ஏமாற்றக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், யாருக்கும் நான் இடரெல்லாம் இருக்கக்கூடாது என்கிற ஒரு செம்மையான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். நம்முடைய வார்த்தையினால மற்றவங்க மனம் நோவக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், என் வார்த்தையினால மற்றவங்க மனசு நோக விடக்கூடாது. நான் அப்படிப்பட்ட ஒரு செம்மை. அல்லேலூயா. உன் மனசு ஆண்டவருக்கு கொடுத்து, அவருக்கு பிரியமா உன்னை தந்து, நீ கர்த்தரோடு கூட வளரும்போது என் தேவன் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. பாஸ்டர் மெயினாக இப்படி நினைங்க, பாஸ்டர் இதுக்கு வேலையே இல்லை, இது எப்போ பார்த்தாலும் நடு ராத்திரியில் ஏதோ ஒரு கரடி ஏதோ ஒரு பூஜையில் ஏதோ போன மாதிரி, இது எப்போ பார்த்தாலும் சபையில் சீக்கிரமாக வராது, கடைசியும் வராது, சன்றாக உள்ளே வரும். ஒரு வலையிலையா சொல்லாமா? அப்படின்னு பாசம் என்ன நினைக்கக்கூடாது என்கிற ஒரு செம்மையான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இதெல்லாம் இப்போ உனக்கு பிடிக்காது, இதெல்லாம் நமக்கு எரிச்சல் வரும். சொறி வந்துட்டால் எப்படி சொறிடுமோ அந்த மாதிரி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு நாள் இந்த வார்த்தைக்கெல்லாம் ஒரு முடிவு உண்டு. அல்லேலூயா. ஆமாம், வீண் போகாதுங்க. ஒரு மெய்ப்பன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. ஒவ்வொரு வார்த்தையிலும் அதில் அர்த்தம் இருக்கிறது. அதை கூர்ந்து கவனித்து ஆமேன்னு சொல்லிட்டீன்னா என் தேவன் உன்னை கைவிடவே மாட்டான். நீங்கள் செம்மையாக நடக்கணும். நம்ம மனசுக்குள்ளே தீர்மானம் பண்ணணும். அல்லேலூயா. அதுக்காக வராமல் இருந்துடக்கூடாது. எழுந்துக்கிறது பிஃபோர். அல்லேலூயா. ஆமாம், முன்கூட்டியே நம்ம எழுந்துட்டு ரெடி பண்ணிட்டு நேரத்தோடு ஆண்டோடைய சமூகத்தை செம்மையான ஆராதனை, செவ்வையான ஆராதனை நம் தேவனுக்கு தரும்போது அதில் ஒரு பிளஸிங் இருக்கிறது. அல்லேலூயா. கீழே வாசிக்கலாமா? அவன் தன் ராஜ்ய பாரத்தின் 1ஆம் வருஷம் 1ஆம் மாதத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அவைகளை பழுது பார்த்து. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அதுதாங்க எசேக்கியா தேவன் 15 வருஷம் கூட்டி கொடுத்தாரு. அல்லேலூயா. அதுதான் தேவன் 15 வருஷம் கூட்டி கொடு. 15 வருஷம் உன்னை காத்திருக்க செய்ய மாட்டார் என் தேவன், உடனே அற்புதம் செய்வார். உன்னுடைய கேள்விகளுக்கு 15 வருஷம் உன்னை காத்திருக்க விட மாட்டார். உனக்கு அற்புதம் செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு அது என்ன பேர்னு தெரியலையா, அந்த பழுப்பெல்லாம் செட் பண்ணுவாங்க, அதுக்கு பேர்னா அது இங்கிலீஷில் சொல்லுவாங்களே, பிளம்பர். ஒரு பிளம்பர் போயிட்டு காலில் கையில் விழுந்து, சார் அந்த எங்கள் இதில் ஒரு பழுப்பு ஒடிஞ்சிருக்குது சார், அதை சரி பண்ணுங்க சார் அப்படின்னு சொன்னேன். அது போயிடுச்சு 3 மாதம், அந்த பிளம்பர் வரவே இல்லை. கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்படிலாம் இருந்தால் தேவன் எப்படிங்க நமக்கு காத்திருப்பு, ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியது. நீ கேட்கறது ரொம்ப நாள் காத்திருக்க வேண்டியது வரும். நீ கேட்கறது ரொம்ப நாள் காத்திருப்பேன். என் தேவன் உன்னை காத்திருக்க வைக்க மாட்டாருங்க. உன் வாழ்க்கையில் சும்மை இருந்துச்சுன்னா, நமக்கு அறிவு இருக்கும்போது அந்த அறிவை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். பலன் இருக்கும்போது தேவனுடைய ஆலயத்திற்காக அந்த பலனை கர்த்தருக்கு செலவிடணும். பணம் இருக்கும்போது தேவனுடைய ஆண்டுடைய ஆலயத்திற்கு உண்டான காரியங்களை கொடுக்க செலவிடணும். உன் மனதை கர்த்தர் கொடுத்துப்பார். என் தேவன் உன்னை என்றென்றும் கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா.
என்றென்றும் கர்த்தர் கைவிட மாட்டாருங்க. மேல வாசிக்கலாம். ஆசாரியரையும் லேவியரையும் அழைத்து வந்து அவர்களை கிழக்கு வீதியிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, லேவியரே கேளுங்கள், நீங்கள் இப்பொழுது உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருடைய ஆலயத்தை பரிசுத்தம் பண்ணி அசுத்தமானதை பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே கொண்டு போங்கள். ஒரு அல்லே சொல்லம்மா. இதுதாங்க முக்கியம். உள்ள இருக்கிற அசுத்தங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இது வெளியேற்றுங்க. இது தேவனுடைய ஆலயமா மாறிடும். ஒரு மனுஷனுக்குள்ள நிறைய இருக்குதுங்க. என்னையே நான் செக் பண்ணாக்கா அவ்வளோ இருக்குதுங்க அது உள்ள. அல்லேலூயா. என் இதயத்துக்குள்ள அவ்வளோ இருந்தது. ஆண்டவருடைய சமூகத்தில் பொருத்தனை பண்ணினேன். கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் என் இதயத்தை சுத்தமாக்கினார். அல்லேலூயா. அவ்வளோ காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷனுக்குள்ள நிறைய இருக்குதுங்க. அதில் தான் அவன் மெதக்கிட்டு இருக்கிறான். ஒரு பொருத்தனை பண்ணி தன்னை ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக அர்ப்பணிக்கும் போது அதை தேவன் கவனித்து கேட்பார். அல்லேலூயா. அவன் தேவ ஆலயத்தின் கதவுகளை திறந்து ஆசாரிகளை வரவழைத்து அருவருப்பானதை வெளியே கொண்டு போங்க, என் தேவனுடைய ஆலயத்தை சுத்தமாக்குங்க. ஒரு அல்லையே சொல்லாமா? நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை நாம் சுத்தமாக்கும் போது அது நமக்கு ஒரு விசேஷங்களை தேவன் தருவார். ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு இந்த வேலை செய்யுங்க. திடீர்னு கர்த்தர் ஒரு பிரதருக்கு ஒரு பாஸ்டர் ஒரு பிரதர்கிட்ட இந்த பொறுப்பை கொடுப்பேன். அது ஆமேன்னு சொல்லி வாங்கிக்கோங்க. அதை செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போங்க. ஒரு பிளஸ்ஸிங். ஒரு சகோதரிக்கிட்ட திடீர்னு பண்ணுவார், ஒரு பொறுப்பை கொடுப்பார். அல்லேலூயா. அது ஆமேன்னு சொல்லி அதுக்காக உடனே உங்கள் இதயத்தை கொடுத்து அப்படிப்பட்ட காரியங்களை செயல்படும் போது தேவன் உங்களை விசேஷமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர்மா, அவருடைய நாமம் பெரியது. அப்போ இரண்டாவது அல்லேலூயா, யோவாஸ் ஆண்டவருடைய ஆலயத்தை சுத்திகரித்தார். இங்கே எசேக்கியேல் அவர் ராஜாவான உடனே அவங்க செய்கிறது என்னென்னா, தேவனுடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்து அசுத்தமான எல்லாம் வெளியே கொண்டு போயிட்டு அதை பரிசுத்தமாக்குறார். அல்லேலூயா. தேவன் அவருக்கு ஸ்மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தும் கூட 15 வருஷம் தேவன் அவருக்கு கூட்டி கொடுக்குறார். தேவன் அப்படியே நாம் ஆண்டவருக்காக என்ன செயல்படுகிறோமோ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். ஏற்பாரா? கர்த்தருடைய நாமத்தினால் கூடாதது ஒன்றும் இல்லை. அவர் பெரிய காரியங்களை செய்வார். இன்னொரு கடைசி ஒரு வசனம் வாசிக்கலாம். அதே 2 4 புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் வாசிக்கலாம். இந்த வார்த்தை பிரசித்தமான போது இஸ்ரவேல் புத்திரர் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் தேனிலும் நிலத்தின் எல்லா வரத்திலும் முதற் பலன்களை திரளாக கொண்டு வந்து சகலத்திலும் தசம பாகத்தை பரிபூரணமாய் கொடுத்தார்கள். யூதாவின் பட்டணங்களில் குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் மாடுகளிலும் ஆடுகளிலும் தசம பாகத்தையும் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ணப்பட்டவைகளில் தசம பாகத்தையும் கொண்டு வந்து குவியல் குவியலாக வைத்தார்கள். 3ஆம் மாதத்தில் குவியல் செய்ய தொடங்கி 7ஆம் மாதத்தில் முடித்தார்கள். எசேக்கியாவும் பிரபுக்களும் வந்து அந்த குவியல்களை காணும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி அவருடைய ஜனமாகிய இஸ்ரவேலை புகழ்ந்தார்கள். அந்த குவியல்களை குறித்து எசேக்கியா ஆசாரியரையும் லேவியரையும் விசாரித்த போது சாதோக்கின் சந்ததியானாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கினது முதல் நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். ஒரு அல்லே சொல்லாமா? சரி, இப்போ நம்ம வாயினால இதை வாசிக்கலாம். எல்லாமே பைபிள் எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கோங்க. 2 4ஆம் புத்தகம் 31 5 வசனத்திலிருந்து 10 வசனம் வரையிலும் உண்மையாக ஆண்டவரை நோக்கி வாசிக்க போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆரம்பிக்கலாமா? பிரைஸ். பிரைஸ். ஆமென்.
ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் பிரைஸ் பிரைஸ். ஆமென். அவனை நோக்கி, இந்திய காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின நாள் முதல் நாங்கள் Praise, சாப்பிட்டு praise. திருப்தி அடைந்தோம். இன்னும் மிச்சமும் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் ஆமென். இந்த திரத்தியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். ஒரு அல்லே சொல்லாமா? சரி. இப்பொழுது ராஜாக்கள் அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே அவர் முதலாவது தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்கவும், தேவனுக்கு செமையானதை செய்யவும் ஆண்டவருக்கு அவங்க முதலிடம் கொடுத்ததினாலே அந்த ராஜாங்கம் ஆசீர்வதிக்கப்பட்டது. இப்போ அது ஜனங்கள் மத்தியில் வருகிறது. தேவ ஆலயத்திற்காக கட்டும் பணிக்காக சீர்படுத்தும்படி, அது சரி செய்யும்படி ஜனங்களுக்கு சொல்லப்படுகிறது. சொல்லப்பட்ட உடனே அவங்க கருத்தில் என்னென்ன கிடைக்குதோ குவியல் குவியலாக கொண்டு வந்து வச்சாங்களாம். என்ன எப்படியா? குவியல் குவியலாக 3ஆம் மாதத்திலிருந்து 7ஆம் மாதம் வரையில் அது நடந்துட்டு இருக்குது. ஒரு முறை இந்த ஆலயத்தை பழுது பார்க்கறதுக்கு நான் அந்த பட்டியல் இன்னும் வச்சிருக்கிறேன், அது எழுதி வச்சிருக்கிறேன், அதை வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். அல்லேலூயா, பிரைஸ். அது நான் அவர்களிடத்தில் ஒவ்வொரு ஃபேமிலியும் 7000 அப்படின்னு நான் கேட்டேன். 7000 9000 என்ன கேட்டேன். அதில் எல்லா ஜனங்களும் கொடுத்தார்கள். கொடுத்தவங்க எல்லாமே தேவன் ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. எல்லாரையும் தேவன் ஆசீர்வதி. அவங்கவுங்க தன் நகையெல்லாம் கட்டி கொடுத்தாங்க. அவங்க எத்தனை கிராம் கொடுத்தாங்க அப்படின்றது கூட நான் எழுதி வச்சிருக்கிறேன் என்னுடைய டைரியில். அல்லேலூயா. என் சபை மக்கள் விசேஷமானவர்கள். தேவ ஆலயத்துக்கு கொடுத்தாங்க பாருங்க, கர்த்தர் அவங்களை கைவிடவே இல்லைங்க. அல்லேலூயா. ஒரு வயது பெண்ணு ரொம்ப ஏழ்மையானவங்க. ஏழ்மைன்னா ஏழ்மை, அப்படிப்பட்ட ஏழ்மை, சாப்பா கூட வழி இல்லை. அவங்க ஒரு இதில் 1 கிராம் இதில் 1 கிராம் ஒரு கமல் போட்டிருந்தாங்க, அதை கழட்டி கொடுத்தாங்க. நான் வேணான்னு சொன்னேன். இல்லை, நாங்கள் மனசார கொடுக்குறோம் பாஸ்டர் அப்படின்னா. இல்லைம்மா, நீ உழைச்சி கூட கொடு, இருக்கிறத கொடு, பரவாயில்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை அப்படின்னா. இன்றைக்கு அவர்கள் ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவியாக இருக்கிறாங்கங்க. தேவன் கைவிட்டாரா? விடமாட்டாருங்க. ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவியாக இருக்கிறாங்க. கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. எவ்வளவு தரித்திரத்திலிருந்து தேவனுக்கு நம்ம கொடுக்கிறோமோ அதை என் தெய்வம் பார்ப்பாருங்க. அது கர்த்தர் பார்ப்பார். நீ கையிட்டு செய்கிற காரியத்தை தேவன் பார்க்கிறார். உன் தரித்திரத்திலிருந்து அதுல கபடு மட்டும் வந்துருச்சுன்னா தேவனுக்கு பிடிக்காதுங்க. ஆண்டவருக்கு கொடுக்கறதுல கபடு மட்டும் வரக்கூடாது. நம் உழைத்த உழைப்பு முதல்ல தேவனுக்கு பிரித்து வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர், இது என் தெய்வத்திற்கு. ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். அதில் சாக்கு போக்கெல்லாம் சொல்லவே கூடாதுங்க. தேவன் நம்மை பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து அறிகிறார். சாக்கு போக்கே வேண்டாம். அல்லேலூயா. ஆமாம். சாப்பிட்டு சாக 2 பேருக்கு பிறக்கிறேன். கொஞ்சம் என்னதான் இருக்குது. அதில் எலிய தலை விடுகிறாரு. அதில் முதலாவது ஒரு சிறிய ஆடை எனக்கு சொட்டு கொடு. கொடுத்த பிறகு பஞ்ச காலம் தீரும் வரையிலும் தேவன் அவர்களை சாப்பிட வைத்தார். நீ உயிரோடு இருக்கிற காலம் முழுவதும் ஆண்டவர் உன்னை வாழ வைப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை கையெழுந்து விட மாட்டாருங்க. இதுல 1 கிராம் இதுல 1 கிராம், அதை தவிர அந்த குடும்பத்துக்கு எதுவுமே கிடையாதுங்க. நான் வேண்டான்னு சொன்னேன். இல்லை, நாங்கள் கர்த்தருக்கு மனப்பூர்வமாக கொடுக்குறோம். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரனுக்கு மனைவியாக இருக்கிறாங்க. அல்லேலூயா. விசேஷமான வாழ்க்கை. என் தேவன் உன்னை கைவிட மாட்டான். கபடு வேண்டாம், ஆண்டவருக்கு கொடுக்கறதில்ல. அல்லேலூயா. அவன் என்ன கஷ்டமோ அந்த கொடிய கஷ்டத்தில் நம் தேவனுக்கு கொடுக்கும்போது அது தேவன் நம்மை அதை பார்க்கிறார், அது தேவன் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமாம். அதுக்கு சாக்கு போக்கு நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. நீங்கள் கொடுக்குற ஜனங்கள் இருந்தாலும் வேதத்தை நான் விளக்க வேண்டியது என்னுடைய கடமை. அதில் பாருங்கள், அதில் ஒரு விசேஷமான அந்த 10வது வசனம், சாதுக்கின் சந்ததியனாகிய ஆசிரியா என்னும் பிரதான ஆசாரியன்
அவனை நோக்கினா எசேக்கியாவை நோக்கி, இந்த காணிக்கை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின முதல், அவர் சொல்றார், இந்த காணிக்கை நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து தொடங்கின முதல், அல்லேலூயா, நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். காணிக்கை கொடுத்துட்டு எப்போ கொடுத்தனோ அதிலிருந்து நாங்கள் சாப்பிட்டு திருப்தியா இருக்கிறோம். அவர் சொல்றார், திருப்தி அடைந்தோம், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. அவர் சொல்றார், இன்னும் மிச்சமும் இருக்கிறது. நாங்கள் கர்த்தர் கொடுத்து நல்லா சாப்பிட்டு இன்னும் மிச்சம் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வாதத்தினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அம்பாரம் நிறையுங்க, அம்பாரம் நிறையும். தேவனுக்கு கொடுக்கறதில்ல, கொடுக்கிற கரங்களை தேவன் வெறுமையாவே விட மாட்டான். நீ கொடுத்து பாருங்க, பிறந்தால் வருகிறதுக்கு முன் மாதமே உனக்கு ட்ரெஸ் ஆயத்தமாயிடும். திருமணம் அடுத்த மாதம் என்றால் இந்த மாதமே உனக்கு பணம் கையில் வந்துடும். அல்லேலூயா. நான் கொடுத்ததினால தேவனுக்கு முன்பாக சொல்கிறேன், என் 3 பிள்ளைங்களுக்கு பிரம்மாண்டமாக கல்யாணம் பண்ணேன், கார் கொடுத்து கல்யாணம் பண்ணேன், ஒரு பணம் நாங்கள் கடன் வாங்கலை, எல்லாம் என் தேவன் சந்தித்தார். நான் என் தேவனுக்கு கொடுத்தேன், அப்படி எனக்கு திருப்பி கொடுத்தார். அல்லேலூயா. 2 பேருமே ஒரே நேரத்தில் பிரசவம் வந்துடுவாங்க, செலவு அதிகம். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் அதை கைவிடலை, எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். அவர் நிச்சயம் அவரை ஆதரிக்கிற, அவரை கனப்படுத்துகிற யாவரையும் தேவன் கைவிடவே மாட்டார். இதில் நாம் ஞானமாக இருக்க வேண்டும். நாம் கொடுக்கிறது தேவனுடைய ஆலயத்திற்கு, அல்லேலூயா, தேவனுடைய பலிப்பீடத்திற்கு. இதில் நம் சிந்தையோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் மகிம்பட தேவன் வல்லவராக இருக்கார். நான் சொல்கிறது என்னென்னா, நீ கஷ்டப்படும்போது ஆண்டவரை கனப்படுத்துமா, உன் கஷ்டம் பலிப்பீடத்துக்கு வரட்டும். அல்லேலூயா. உன்னுடைய கஷ்டம் பலிப்பீடத்துக்கு வரட்டும். நீங்கள் என்னம்மா ஒரு 1000 ரூபாய் கொடுப்போம்மா, அதுக்கப்புறம் 20,000 ரூபாய் கொடுப்போம்மா, எங்கே அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த காலத்தில் ஒன்றுமே முடியாது. தேவனுடைய நாமத்தை, அவருடைய இதயத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது, அவருக்கு முதல் இடத்தை கொடுக்கும்போது அவர் நமக்கு முதல் இடத்தை கொடுக்க ஏசப்பா வல்லவராக இருப்பார். அவரால் கூடாதது, தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. தேவன் விசேஷங்களை தருவார். ஆனால் அதில் கள்ளங்கபடம் இல்லாமல், கஞ்சத்தனம் இல்லாமல் நம்ம ஆண்டவரை பற்றி கொள்ளும்போது தேவன் மகிம்பட நல்லவர். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மேய்ந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம். இப்போது வயல் கர்த்தருக்கு கனப்படுத்துறவங்க என்ன பண்ணுவாங்க, வயல் விளையுதுன்னா அவங்க ஒரு அறுவடை அறுத்துட்டு அது அவங்க சாப்பிட்டுட்டு மீதி விற்றுட்டு கொஞ்சம் விதைக்கி வச்சுக்குவாங்க, சாப்பிட்றதுக்கும் இருக்கும். மறுபடியும் புதிய வயல் வந்துடும். ஸோ அதுக்கு அந்த வயல் நெல்லை கோதுமையை கொண்டு வரும்போது பழையதை ஒதுக்கி வச்சுட்டு புதியதை அம்பாரத்தில் சேர்ப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன், ஆண்டவர் என்ன சொல்கிறேன்னா, இப்போது இந்த மாதம் வாங்கின சம்பளத்தில் கொஞ்சம் மீதியை கர்த்தர் வைப்பார். அது அவருடைய ஆசீர்வாதம். அடுத்த மாதம் சம்பளம் வரும்போது இதை விலைக்கு வச்சுட்டு அந்த புதிய பணத்தை ஒரு இடத்துல வைக்கிறதுக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார். அவரை கனம் பண்ணுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் தருகிறார். அவருடைய தேவாலயத்திற்கு அலையிலும் பயபக்தியோடு வந்து இயேசுவை, தேவனை, கர்த்தரை கனப்படுத்துகிற யாவரையும் என் தேவன் கைவிட மாட்டார். அல்லேலூயா. எவ்வகையிலும் ஒவ்வொரு மாதமும் நாம் மறக்காமல் ஆண்டவரைக்கு நம்முடைய காணிக்கைகளை செலுத்தும்போது, தசம்பாங்களை செலுத்தும்போது தெய்வத்துடைய மகத்துவமான மேன்மை என்றும் இருக்கும். புரிஞ்சுக்குங்க, கர்த்தருக்கு செமையான செய்கிற ராஜாவை அவனை ஆசீர்வதிக்கிறான். கர்த்தருக்கு பொல்லாப்பு செய்தவனை 2 வருஷம் 3 வருஷத்தில் காலி பண்ணிடுறாரு. எந்த ராஜெல்லாம் கர்த்தருக்கு செமையானது செஞ்சானோ அவனெல்லாம் கர்த்தர் கூடவே இருந்து வழிநடத்துகிறார். இன்றைக்கு நாம் தேவனை கனப்படுத்தும் போது கர்த்தர் உன் கூடவே இருந்து உன்னை கனப்படுத்துவார். அல்லேலூயா. எனக்கு என்னென்னா, என் சபை மக்கள் கை நீட்டக்கூடாது. அல்லேலூயா. அவங்க கொடுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜபம் தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இது முழுக்க முழுக்க தேவனுடைய ஆலயம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டிருப்போம் என்று விசுவாசிக்கிறோம். சாதாரண ஒரு மனிதன், அவன் கருத்தில் தங்க காசு கிடைத்தும் கூட, அல்லேலூயா,
அவன் அதை தேவனுடைய பலிப்பிடத்துக்கு போன உடனே கூர்ந்து கவனித்து, இது தேவனுடைய ஆலயத்துக்கு போய் சேர்ந்து விட்டது, நான் உழைக்கல, பிரயாசம் படல, இதுக்கு ஆசைப்படுகிறது நல்லதல்ல என்று அவன் திரும்பி போய்விட்டான். போனவனை என் தேவ ஆவியானவர் விடலை. அல்லேலூயா. கர்த்தர் உன்னையும் விடமாட்டார், உன் பிள்ளைகள் விடமாட்டார், உன் கணவர் மனைவியை விடமாட்டார். உன்னை என்றும் தேவன் ஆசீர்வதிப்பார். என் செல்வங்களே, நீங்கள் என்றும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. தேவனுடைய ஆழத்தை குறித்து ஆவியான் உன்னோடு பேசியிருக்கிறார். அதுக்கு என்றைக்கு நம்ம முதலிடம் கொடுக்குறோமோ அந்த நாளிலிருந்து தேவன் உன்னை கைவிடாமல் உனக்கு துணை செய்ய அவர் வருவார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எழும்பி நிற்கலாமா? பாஸ்டர் உங்களை ஆசீர்வதித்து ஜெபிப்பாங்க.